அடுத்து ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் அத பத்திரிகையினுடைய பிரதான முதற்பக்க செய்தியாக இடம்பெடுக்கிறது. பாஸ்க் நடுவே சாட்சி கருவான் விதேஷ் கதவீமே அவதானமாக நியோஜ சாலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாகம என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் சாட்சியாளராக இருக்கின்றவர்கள் வெளிநாடு செல்வதற்கான அபாயம் அதிகரித்திருக்கிறது. எனவே இது வழக்கு விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் என்பதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாகம் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்று தினம் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகை அதே போல ஏனைய பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இப்ராஹிமின் வீட்டில் வேலை செய்த சாட்சியாளரான பெண் வெளிநாட்டில் மற்றும் ஒரு பெண் வெளிநாடு செல்ல தயார் நிலையில் நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் சட்டமா அதிபர் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கான தலைப்பேற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்களில் சினமன் கிராண்ட் மற்றும் ஷங்க்ரிலா ஹோட்டல்களில் குண்டை வெடிக்கச் செய்த தற்கொலை குண்டுதாரிகளான இன்சாப் அகமட், இல்ஹாம் அகமட் ஆகியோரின் தந்தை சகோதரர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளது எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இது குறித்த வழக்கு விசாரணைக்கு வந்த போதும் கொழும்பு மேல் நீதிபதி நவரத்ன மாரசிங்க இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது வழக்கில் 2வது சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ள முதல் பிரதிவாதி இப்ராஹிம் ஹாஜியார் என பிரபலமாக அறியப்படும் வர்த்தகர் MUM இப்ராஹிம் வீட்டில் பணிப்பெண்ணாக பணியாற்றிய பெண் வெளிநாடு சென்று விட்டதாக தெரிய வந்தது. அவர் CID-யினருக்கோ அல்லது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கோ எந்த அறிவித்தலையும் கொடுக்காது இவ்வாறு வெளிநாடு சென்றிருப்பதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாம தெரிவித்தார். மற்றொரு பணிப்பெண், அதாவது சாட்சி இலக்கம் 4ஆம் இலக்க சாட்சியாளர், அந்த பணிப்பெண்ணும் வெளிநாடு செல்லும் அபாயம் இருப்பதாக வழக்கு தொடுநர் சட்டமா அதிபருக்காக மன்றில் ஆஜராகி சாட்சிகளை வெளிப்படுத்தும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாம அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதன்படி சம்பந்தப்பட்ட சாட்சிக்கு புதிய அறிவித்தலை அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி 2வது சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ள பெண்ணின் வெளிநாட்டு பயணம் தொடர்பான பதிவுகளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையிலிருந்து வரவழைத்து நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இப்ராஹிம் ஆஜர் என அறியப்படும் யூசுப் முகமது இப்ராஹிம், அவரது மகன்மாரான முகமது இப்ராஹிம், இஜாஸ் அஹமட், முகமது இப்ராஹிம் இஸ்மாயில் ஆகியோரை இவ்வாறு வழக்கின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள நிலையில் பிணையில் உள்ள பிரதிவாதிகள் நேற்று மன்றில் ஆஜராகி இருந்தார்கள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் அறிந்திருந்தும் அது தொடர்பில் பாதுகாப்பு தரப்புக்கு அறிவிக்காமல் தகவல்களை மறைத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் பிரதிவாதிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் பிரதிவாதிகளில் இப்ராஹிம் ஹாஜியார் என அறியப்படும் யூசுப் முகமது இப்ராஹிம் சக்கர நாட்காலியில் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்ட நிலையில் அவருக்காக மன்றில் ஜனாதிபதி அனுஜ பிரேமரத்ன ஆஜரானார். அவர் வைத்திய சேவை பெறுநர், மன்றில் ஆஜராக முடியுமான உடல் ஆரோக்கியம் இல்லை என்பதை பதிவு செய்தார். இதுகுறித்து பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாம எந்த ஆட்சேபனையும் முன்வைக்காத நிலையில் வழக்கினை எதிர்வரும் ஜூலை 2ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி. எனவே ஈஸ்டர் தாக்குதல் தொடர்புடைய இந்த வழக்குகளில் சாட்சியாளராக பெயரிருக்கின்ற பலர் வெளிநாடு செல்வதற்கான அபாயம் இருப்பதால் எனவே நீதிமன்றம் அது குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக நேற்று தினம் அவர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஏப்ரல் 21க்கு முன் முக்கிய தகவல்கள் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 6வது வருடம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நினைவு கூறப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்பாக விசாரணைகள் தொடர்பான சில வெளிப்படுத்தல்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்பது அந்த செய்தியாக இருப்பதை காணலாம். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் மூளையாளியாக செயற்பட்டவர்களுக்கும் பிணைமுறி மோசடி செய்பவர்களுக்கும் தண்டனை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தார். ஜனாதிபதி பதவியேற்பதற்கும் முன்னும் பின்னும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரிகளானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று ஜனாதிபதி பல சந்தர்ப்பங்களில் கூறியிருந்தார். இருப்பினும் இது குறித்து இன்னும் அறிக்கையில் வெளியிடப்பட்டாலும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த பின்னணியில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாவிட்டால் கத்தோலிக்க திருச்சபையால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஒரு சில ஒப்பந்தங்களை செய்து பின்னர் இலக்கை தவறவிடக்கூடாது என்றும் கர்தினால் மால்கம் அரசாங்கத்திற்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்.
இந்த அறிக்கையின் பின்னர் 7 சக்தி வாய்ந்த நபர்கள் கொழும்பு பேராயரின் இல்லத்துக்கு சென்று கர்தினாலும் பலனினர் கலந்துரையாடலாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் தற்போதைய நிலைமை குறித்து நீண்ட விளக்கத்தை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கும் 6வது நினைவு தினத்துக்கு முன்னர் விசாரணைகள் தொடர்பான சில முடிவுகளை காட்ட அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த ஏப்ரல் 21க்கு முன்பதாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சில விடயங்களை அரசாங்கம் மேற்கொள்கின்ற இப்போதைய அரசாங்கம் மேற்கொள்கிற விசாரணை தொடர்பான விடயங்களில் சில சாராம்சங்களை வெளியிடுவதற்கு இப்போது அரசாங்கம் தயார்படுத்தல் மேற்கொண்டு வருவதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு